இன்னைக்கு டே 4 ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் தட்டைப்பயிர் சொரக்காய் குழம்பு தாங்க. இதுக்கு ஒரு முழு சொரக்காய் தோலோட கட் பண்ணி எடுத்துக்கலாம். தட்டைப்பயிர் பார்த்தீங்கன்னா, நாளே 1 கப்பு ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்ச தட்டைப்பயிரும் போட்டுட்டுங்க, குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுட்டு கட் பண்ணி வச்ச சொரக்காயும் போட்டு ஒரு பெரட்டிட்டு புளி பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் ஊற வச்சு அதையுமே ஊற்றிக்கலாங்க. இது குழம்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகவே ஆகாதுங்க. சீக்கிரம் வச்சு முடிச்சிடலாம். எங்கள் அம்மாயோட ஃபேவரட் ரெசிபி இதுதாங்க. புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 10 பல்லு போட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டுங்க ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 7 டே ரெசிபி லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள்.